இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொஞ்சம் வித்தியாசமாக சுக்கு போட்டு பீட்ரூட்டு ஸ்வீட் தாங்க பண்ணி காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாலா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பீட்ரூட்டு ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். பீட்ரூட்டு வதங்குற டைம் தாங்க இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். ஒரு பீட்ரூட்டு, ஒரு பெரிய பீட்ரூட்டு இப்படி திருவி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் சீனி வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு சுக்கு, முந்திரி, ஒரு 4-5 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்வீட் பண்ண போகலாமா? இப்போ இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். இதை வறுத்து ஃபஸ்ட்டு முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்வீட்டு வந்து ஸ்பீடாக பண்ணிடலாங்க. நெய்யில் வறுத்தாச்சுங்க. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க. அதே நெய்யில் பீட்ரூட்டை போட்டு வதக்கிடலாம். நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை நல்லா வேகணுங்க. நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். மூடி போட்டுருங்க. 2 நிமிஷம் வேக விடுங்க. ரெண்டு நிமிஷம் வேக வச்சுங்க. பாருங்க நல்லா ட்ரையாக வந்துருக்கு. இதில் ஒரு சிட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து இனிப்பு எடுத்து கொடுக்கும், அதனால சேர்த்துருக்கேன். இது அப்படியே கிளறி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே பண்ணிடலாங்க. இது ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஸ்வீட்டு ஹெல்த்தியான ஸ்வீட்டு. குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாக இருக்கும். நான் வெந்துட்டான்னு பார்க்குறேன். நல்லா வெந்துடுச்சுங்க. பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. இது கூட நம்ம வந்து ஒரு அரை கப் சீனி எடுத்து வச்சுக்கோங்களேன். அதை போட்டிடலாம். இது எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணும்னா கொஞ்சம் சீனி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பீட்ரூட்டில் ஸ்வீட் இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. இது வந்து அப்படியே இலகி வரும். பீட்ரூட்டு பாருங்கள் அப்படியே இலகி வருது. சீனி நல்லா கரைஞ்சி கொஞ்சம் பாகுபதம் மாதிரி வரணும். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். ஏற்கனவே கொஞ்சம் நெய்யில் தான் வறுத்தோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தான் நெய் சேர்த்துருக்கேன். அப்படியே சேர்த்து வதக்கிக்கலாம். அப்படியே இலகி வருது பாருங்க. அப்படியே கொஞ்சம் வேகட்டும். மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 1 நிமிஷம் வேக விடுங்க, போதும். 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எடுத்து பார்க்கலாம். அப்படி சீனியும் ஒரு பீட்ரூட்டும் கலந்து அப்படி கொஞ்சம் நல்லா இலக்கமாக இந்த பாகு பதத்தோடு வரணும். கொஞ்சம் கிளறிக்கலாம். அது கொஞ்சம் மினுமினு பாகு பதத்தோடு வரணும். பாருங்க இப்படி அல்வா பதத்தில் அப்படி பாகு எப்படி வந்து பாருங்க. லைட்டாக சுருண்டு வரணும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து சுருண்டு வந்துட்டு பாருங்க.
நல்லா துன்பந்துச்சு. எல்லாம் சேர்த்து கிளறிக்கலாம். சுக்கு பொடி போட்டுக்கிறேன். சுக்கு பொடி தேவைக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் முந்திரி போட்டுக்கிறேன். அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். ஸ்வீட் ரெடிங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது ஒன்றா திரண்டு வந்து பாருங்க. அவ்வளோதான், ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ரெடி ஆயிடுச்சுங்க. அது டேஸ்ட் பார்க்கலாமா? டேஸ்ட் பார்த்து சொல்லு எப்படி இருக்கு. சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.